பகவத்கீதை உண்மையுருவில் 108 முக்கியமான ஸ்லோகங்கள். ஸ்லோகா 6, அத்தியாயம் 2, பதம் 14. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷண சுகதுக்கதா ஆகமாபாயினோ நித்யாஸ் தாம் ஸ்திதி சஸ்வபாரத. இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம்: குந்தியின் மகனே, இன்ப துன்பங்களின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கில் ஏற்படும் மறைவும், கோடையும் குளிரும் பருவ காலத்தில் தோன்றி மறைவதை போன்றதாகும். புலன்களின் உணர்வாலேயே அவை எழுகின்றன. எனவே பரதகுலத் தோன்றலே இவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள். இச்சுலோகத்தின் பொருளுரை என்னவென்றால், இன்பம் துன்பம் என்பது தற்காலிகமானது. புலன்கள் வெளிப்பொருட்களுடன் தொடர்பு கொள்ளும் போது சுகம் மற்றும் துக்கம் தோன்றுகின்றன. இவை நிரந்தரமற்றவை, காலத்தின் போக்கில் வந்து மறைந்து விடுகின்றன. இதற்கு எடுத்துக்காட்டாக குளிரன் வெப்பம். குளிர் வெப்பம் போலவே இன்பமும் துன்பமும் இயற்கையின் சுழற்சியில் தோன்றி மறைகின்றன. அவற்றை எதிர்த்து போராடாமல் பொறுமையுடன் சகித்துக் கொள்ள வேண்டும். பொறுமையின் அவசியம். ஸ்திதி சஸ்வா என்ற சொல்லின் மூலம் பகவான் அர்ஜுனனிடம் தாங்கும் சக்தி வளர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். வாழ்க்கையில் சவால்கள் தவிர்க்க முடியாதவை. அவற்றை சமநிலையுடன் எதிர்கொள்வதே யோகியின் பாதை. ஆன்மீக பயணம். இன்பம் துன்பம் தற்காலிகம் என்பதை உணர்ந்தால் மனம் அமைதியாக இருக்கும். இந்த சமநிலை ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அடிப்படை. ஆன்மீக பாடம் என்னவென்றால், இன்பம் வந்தால் அதில் பற்று கொள்ள வேண்டாம், துன்பம் வந்தால் அதில் துவண்டு விட வேண்டாம். இரண்டையும் சமமாக காண்பதே சமத்துவம். இதுவே கீதையின் முக்கியமான யோக போதனைகளில் ஒன்று. இந்த ஸ்லோகம் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை சமநிலையுடன் எதிர்கொள்வதற்கான வழிகாட்டி. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர் உன்மிலித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. இருளின் அஞ்ஞானத்தால் குருடனாக இருந்த எனக்கு ஞானம் என்ற கண் மருந்தை அளித்து என் கண்களை திறந்த அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம்.